ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகாபலிபுரம் பீச் vlog பார்க்கலாமா? அதுக்கு பாரு மண்ணில் விளையாடுறது ஜாலியாக இருக்கு போல. யாரு பன்னீர்? லெமன். அது லெமனு, எனக்கு பன்னீர். ஆமாம், பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம். கோலி சோடா இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு, அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். இந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி எல்லாம் இருந்துச்சு, ராட்டினம், அந்த குதிச்சு விளையாடுவோங்கள்ல அதெல்லாம் இருந்துச்சு. எங்கள் அண்ணன் பையன் அதில் விளையாடுறேன்னு சொன்னான். சரின்னு மிர்சாவையும் சேர்த்து ஏற்றி விட்டோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து மட் காஃபி ஷாப் இருந்துச்சுங்க, அங்கே தான் போனோம். அண்ணன் தம்பி 2 பேரும் நார்மல் காஃபியை ஆர்டர் பண்ணி வாங்கி குடிச்சிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் கேரமல் கோல்ட் காஃபியும் ஹாட் சாக்லேட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஹாட் சாக்லேட் மட்டும் வந்துருச்சு, அதை 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே எங்கள் அண்ணன் பையன் சாக்லேட் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தான் போல், அவனுக்கு வந்துருச்சு, அதை குடிச்சிட்டு இருந்தான். இதாங்க கேரமல் கோல்ட் காஃபி, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கார் பார்க்கிங்க்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். நீ என்ன இப்படி வந்துட்டு அப்புறம் எப்படி இங்கே உட்காந்து நண்டில் உட்காந்துக்கிறியா? பீச்சில் போய் வாங்குவோம். இந்த பார்க்குக்கெலாம் அங்கே போகலாம். இந்த கோயில் தான் அங்கே தெரிஞ்சா தீவுத்திடலுக்கு. ஆமாம், தீவுத்திடலில் நிறையா இருக்கும். சும்மா சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்கள். மகாபலிபுரம் வந்து ஒரு சிற்பக்கலைகளை ஒன்று கூட நீ கண்ணில் காட்டல. இங்க பேர் ஆட்டோரெல்லாம் இருக்கு மாமி. எவ்வளோன்னு தெரியலையே. நீ வாங்கிட்டுமா? இந்த இடம் தான்டா அது. போலாமா? அதுல என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்லடா. இதெல்லாம் நீங்க புக்கிலே படிச்சிருப்பீங்க. வரும்போது இந்த டைலாக் அவன் சொன்னான். மகாபலிபுரம் வந்து எந்த சிற்பக்கலையும் காட்டலன்னு சொன்னதுக்காகவே இதெல்லாம் காமிச்சிக்கிட்டே போனாங்க ஸ்லோவா. இதெல்லாம் என்னதுன்னே எனக்கு தெரியலங்க. இது ஒன்மே அவ்வளோதாங்க. அங்கே பேசிக்கிட்டே அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டே வந்தோம். கொஞ்ச நேரத்தில் மிர்சாவும் தூங்கிட்டான். நாங்கள் கிளம்பும் போது மணி 5:30, வீட்டுக்கு வந்து சேரும் போது மணி 7:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. தூக்கத்துலேருந்து மிர்சா முழிச்சு பார்த்தான். என்னடா வீடு வந்துருச்சேன்னு ஒரே சேட் ஆயிடுச்சு போல இருக்குது. மூஞ்சி உம்முன்னு அப்படியே மேலே போனான். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.